Hi everyone, myself Kalayarasan Ravi from 3470 Healthcare. Actually நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா மெடிக்கல் கோடிங்னா என்ன. ஸோ மெடிக்கல் கோடிங் யாரெல்லாம் படிக்கலாம், மெடிக்கல் கோடிங் படித்தா அதோட ஃப்யூச்சர் ஜாப் எப்படி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ரைட். ஓகே, ஸோ மெடிக்கல் கோடிங்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது லைக் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு டைரெக்டாக நம்ம டாக்டரை போய் மீட் பண்ணுவோம், அவங்க கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குவோம், மெடிசன்ஸ் வாங்குவோம். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக டாக்டருக்கு பே பண்ணிவிடுவோம். ஸோ டாக்டர் வந்து நமக்கு என்ன டிசீஸுன்றது ஃபுல் ஃபார்மாக தெரியாது. ஸோ நமக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் தென் என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. இதே அவுட் ஆஃப் இந்தியாவில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இன்சூரன்ஸ் ஃபார்மல்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் ஃபார்மல்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறமா டாக்டரை மீட் பண்ணி, டாக்டர் வந்து எடுத்ததும் மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டிசீஸ் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டிசீஸ்க்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், என்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், என்ன மெடிசன்ஸ் வாங்கலாம், அது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பேஷண்ட்க்கு தெரியணும். உங்களுக்கு இந்த டிசீஸ் தான் இருக்குது, இந்த டிசீஸ்க்கு இதுதான் மெடிசன், இந்த மெடிசன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா சரியாகலைன்னா நெக்ஸ்ட் இந்தமாரி ப்ரொசீஜர் பண்ணணும். ஸோ எவ்ரி திங் பேஷண்ட்க்கு கம்பல்சரி சொல்லி ஆகணும் டாக்டர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகிறது தான் மெடிக்கல். எஸ், ஆக்சுவலாக இந்த மாதிரி அவங்க அவுட் ஆஃப் இந்தியாவில் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு நம்ம டாக்டருக்கு எப்படி நம்ம பே பண்ணுவோம், ஸோ பேமெண்ட் எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கோடிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது. ஸோ கோடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்பா நியூமரிக் நம்பர்ஸ். ஸோ ஆல்பா நியூமரிக் நம்பர்ஸ் ஒவ்வொரு டிசீஸ் வைஸும் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கான செப்ரேட்டான கைட்லைன்ஸ் இருக்கும், அதுக்கான செப்ரேட்டான புக்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டிசீஸ்க்கும், ஸோ ஃபீவர் ஆர் காஃப் வாட் எவர் எல்லா டிசீஸ்க்கும் செப்ரேட்டாக கோட்ஸ் லீட் பண்ணணும். ஸோ அந்த கோட்ஸோட லீடிங் தான் நம்ம இங்கே படிக்க போகிற மெடிக்கல் கோடிங். ஓகே, ஸோ மெடிக்கல் கோடிங் யாரெல்லாம் எலிஜிபிள்? ஆல் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எலிஜிபிள். லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன? மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்டு பயோவில் ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே லைக் உங்களுக்கு லைஃப் சயின்ஸ் தான். அதர் திங் நர்சிங் பண்ணலாம், அண்ட் டாக்டர்ஸ் பண்ணலாம், அண்ட் பேராமெடிக்கல்ஸ் ஸ்டூடெண்ட் பண்ணலாம். ஸோ லைக் எல்லாமே வந்து லைஃப் சயின்ஸில் தான் ஆட் ஆகும். ஸோ லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மெடிக்கல் கோடிங் பண்ணலாம். ஸோ மெடிக்கல் கோடிங்கில் இதில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கும், ஸோ என்னென்ன நீங்கள் கவர் பண்ணுவீங்க, நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோன்னா இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல். ஸோ யாரெல்லாம் பார்க்கலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ பேசிக்கில் நெக்ஸ்ட் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம். பேசிக் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் திங் அனாட்டமி, ஃபிசியாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி, பேத்தாலஜி, ஐசிடி அண்ட் சிபிடி. ஸோ ஐசிடி அண்ட் சிபிடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கோடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஐசிடி அண்ட் சிபிடி. ஓகே, ஸோ இந்த திங்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும் 100% ஷூர். ஓகே, ஸோ அனாட்டமி, ஃபிசியாலஜி, பேத்தாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி, ஐசிடி, சிபிடி இதை பற்றி படிக்கிறது தான் பேசிக் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங். யாரெல்லாம் பேசிக் மெடிக்கல் கோடிங் படிக்கலாம், பேசிக் மெடிக்கல் கோடிங்கில் என்னெல்லாம் இருக்குது. ஸோ அதர் திங் இதில் லைஃப் சயின்ஸ் போட்டாச்சு. ஸோ அதர் குவாலிஃபிகேஷன், அதர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஸோ நாங்கள் பண்ணால் எங்களுக்கு ஜாப் கிடைக்குமா, அதே பார்ப்போம். நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பயோ ஆட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பயாலஜி, அதாவது பயாலஜியாக இருக்கட்டும், மைக்ரோபயாலஜியாக இருக்கட்டும், பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஜென்ரல் டிகிரிஸ் லைக் பிசிஏ, பிகாம், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, பிஇ இன்ஜினியரிங்கு, இவங்கெல்லாம் பண்ணலாமா? எஸ், 100% பண்ணலாம். பட் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஏஜ் லிமிட், நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 28. ஸோ லைஃப் சயின்ஸ்க்குமே ஏஜ் லிமிட் இருக்குது. பட் லைஃப் சயின்ஸோட ஏஜ் லிமிட் அப்படின்னும் போது நம்ம
32 வரலாம் வச்சுக்கலாம். ஸோ 32 வரலாம் லைஃப் சயின்ஸாக இருந்தாக்கா அவங்க பண்ணலாம், மெடிக்கல் கோடிங் பண்ணலாம். நான் லைஃபாக இருந்தால் 28 லாஸ்ட், அதுக்கு மேலே பண்ணாக்கா அவங்களுக்கு ஜாப் கிடைக்காது. ஓகே, ஸோ இவங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் பிஎம்சிடி. ஸோ பிஎம்சிடி நான் படிச்சுட்டேன், நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? ஸோ இதோட பிஎம்சிடிக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், ஸோ பேசிக் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங். பிஎம்சிடியோட ஃபுல் ஃபார்ம் பேசிக் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங். அதில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுவோம்? அனாட்டமி, ஃபிசியாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி, பேத்தாலஜி, ஐசிடி, சிபிடி. ஸோ இது எல்லாமே கவர் ஆகும். இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸஸ். 30 days தான் கிளாஸஸ், சரிங்களா? 30 daysமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைம்ஸில் கிளாஸஸ் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு டேக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படின்னு செப்பரேட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 9:30 to 12:30, ஆஃப்டர்நூன் 2 to 5 அண்ட் ஈவினிங் 6 to 8. ஸோ இது வந்து அந்த ஷெடியூலோட டைம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் டேஸ் கிளாஸஸ். ஸோ வீக் டேஸ் கிளாஸஸோட டைமிங். இதில் எனக்கு நான் ஏஆர் காலராக இருக்கேன் ஆர் வாட் எவர், நான் ஒர்க்கில் இருக்கேன். ஸோ எனக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்க வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னும் போது மார்னிங் 9:30 to ஈவினிங் 4:30. ஸோ இது வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இருக்கும், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கிளாஸஸோட பேசிக் மெடிக்கல் கோடிங் கிளாஸஸில் வரப்போகிற போர்ஷன்ஸ், அதோட டியூரேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டைமிங் அண்ட் வீக் டே செஷன் ஆர் வீக்கெண்ட் செஷன். ஸோ இது எல்லாமே பேசிக்கான விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம நான் லைஃப் சயின்ஸ்குள்ளே போகலாம். நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாம், பிசிஏ, பி சிவில் இன்ஜினியரிங், வாட் எவர் பி ரிலேட்டட் அதர் திங், நான் லைக் வேறு ஏதாச்சும் டிப்ளமோஸ் அந்த மாதிரி பண்ணிச்சிருக்கேன் அப்படின்னும்போது 100% நான் மெயினாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோடிங்க்கு டிகிரி ரொம்ப மஸ்ட். ஓகேவா? வித்தவுட் டிகிரி வி கான்ட் டூ மெடிக்கல் கோடிங். செலக்ட் பண்ண மாட்டாங்க ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ டிப்ளமோ பண்ணியிருக்கேன், நான் பண்ணலாமா? டிப்ளமோலையும் லைஃப் சயின்ஸாக இருந்தால் பண்ணலாம். டிஎம்எல்டி, டிப்ளமோ நர்சிங், ஸோ இந்த மாதிரி நான் டிப்ளமோவில் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூ கேன் ஜாயின் பண்ணலாம். பட் வாட் எவர் லைஃப் சயின்ஸ்க்கான ஏஜ் லிமிட் 32, இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பண்ண முடியாது. அதே போல் நான் லைஃப் பேக்ரவுண்டில் 28. ஸோ 28 ஏஜ் நான் பேசிக் முடிச்சிட்டேன். ஸோ 30 days டியூரேஷனில் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? எனக்கு ஜாப் வேணும். ஸோ இதை நான் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஜாப் கிடைக்கும்? ஸோ நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக் முடித்த அடுத்து நெக்ஸ்ட்டு அவங்க பண்ண வேண்டிய விஷயம் சர்டிஃபிகேஷன், சிபிசி or CCS. ஓகே, இப்போ பேசிக் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். யாரெல்லாம் படிக்கலாம், ஏஜ் லிமிட் அண்ட் சிலபஸ், கிளாஸ் டியூரேஷன், டைமிங் டிஃப்ரெண்ட் அண்ட் வீக் டேஸ், வீக்கெண்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ட்ரைனிங்கில் என்னென்னலாம் கவர் ஆகும்? ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிஸ்டம்ஸ்க்குமே உங்களுக்கு அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அசஸ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா கோட் நேவிகேட் சொல்லி கொடுத்துருவோம். ஐசிடி சாப்டர் வைஸ் கைட்லைன்ஸ் கொடுத்துருவோம். அண்ட் தென் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டு, சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னும் போது ஃபைனல் அசஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் அசஸ்மெண்ட் உங்களுக்கு 3 hours இருக்கும். அதில் 2 hours அனாட்டமி பேப்பர், 1 hour வந்து ஐசிடி பேப்பர். அது முடிச்சதுக்கப்புறமா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் முடிச்சதுக்கப்புறமா இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவோம். இன்டர்வியூ அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல் ஓவர் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் லைக் எம்என்சி எல்லாத்துலேயுமே பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதோட லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா இருக்கும். பட் மெஜாரிட்டி பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் சென்னை. ஓகே,
ஸோ இதுதான் பேசிக் மெடிக்கல் கோடிங்கோட ஓவரால் வியூ. ஓகே, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் சயின்ஸ்க்கான வியூ மட்டும்தான். ஸோ நான் லைஃப் சயின்ஸாக இருந்தால் என்ன பண்ணலான்றதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். தேங்க்யூ.